திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நேற்றைக்கு ஒரு அன்பரை சந்திச்சு பேசணும். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேசும்பொழுது, என்னையா நல்லா இருக்கீங்களா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏதோ இருக்கும், ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சலிப்பா பதில் சொன்னார். இந்த சலிப்பு அவருக்கு மட்டுமா இருக்குது? நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் சொல்றாங்க. என்ன வேலை நடக்குது, என்ன வாழ்க்கை நடக்குது, அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சலிப்பு நமக்கு மட்டும் இல்லை அன்பர்களே. பட்டினத்தார் சொல்கிறார், மாதா உடல் சலித்தாள், வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னையின் கருப்பையுள் வாராமல் காம். இன்னும் இந்த பிறவியாகிய இந்த துன்பத்தில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது சுவாமி, என்னைய வேறொரு அன்னையினுடைய வயிற்றிலே வாராமல் என்னையை காப்பாற்றுவாய் சிவனே என்று இருப்பையூர் வாழ் சிவனை வேண்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கை சலிப்பாவே இருக்குது. அந்த சலிப்பு எதனால வருது? சாநாளும் வாழ்நாளும் தோற்றம், இதுலதான் ஏற்படுகிறது சலிப்பு. சலிப்பு ஏற்பட வேண்டிய சலிப்பு. பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் வாழறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் வாழறோம் இறக்குறோம், இப்படியே போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை. அப்ப இந்த சலிப்புல இருந்து நம்ம எப்படி கடை தேர்வது? பிறவியாகிய துன்பத்திலிருந்து எப்படி மீளுவது? இதற்கு நம்முடைய ஆசிரியர்மார்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலிப்பெல்லாம் ஒழிய உங்களை விட்டு முழுமையாக நீங்குவதற்கு தவம் ஆமாறு அறியாது அலமந்த நீர் அயர்ந்தும் குறையில்லை. இதெல்லாம் நீங்க தடுக்கணும்னு நினைச்சு அங்கங்க அலையறீங்க, அதனால எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாங்குத. ஒரு வழி சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றார் ஞானசம்பந்த பிரபு. ஆனேறு உடை பூமான் அலங்கல் இலங்கு குன்றை புனல் பொதிந்த புன்சடையினான் உரையும் தூமான் கடந்தை தூங்கான தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தோன்றுகிறது. திரு கடந்தை என்ற புண்ணிய சேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அலங்கல் மாலையை அணிந்த, கொன்றை மாலையை அணிந்த, புனலை தம்முடைய திருமுடியிலே சூடியிருக்கின்ற, புன்சடையினாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கின்ற கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். தூங்கானை மாடுவோம், தொழுவோம், துன்பமில்லாத இன்பமயமான வாழ்வு பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே ரகர மகாதேவ. திருச்சிற்றம்பலம்.